இன்றைக்கி நம்ம அம்மா செஞ்ச அரைச்சி விட்ட மீன் குழம்பு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி நம்ம ஒரு பேஸ்ட் இதில் போட்டிருக்கோம். அது என்ன பேஸ்ட்டுனா வந்து தேங்காய், சோம்பு. இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டிருக்காங்க அம்மா, கல் உப்பு போட்டிருக்காங்க. போட்டு நல்லா அதை நல்லா கையாலேயே கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கரைச்சி வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கருவடகம் போட்டு தாளிக்கு போனாங்க. நீங்கள் கடுகு வேணாலும் நீங்கள் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஊற்றினதுக்கப்புறம் அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பச்சையாக சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற மிளகாத்தூள், மல்லித்தூள் வாசனைலாம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மீனை போட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி போடல. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.